வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் பார்க்குறது ஏ டு டெக் தமிழ். என் பேர் அப்துல் பாரி. ரியல்மி அவங்களோட ரியல்மி C11 ஸ்மார்ட் ஃபோன் நேற்று மலேசியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரியல்மி C11 ஸ்மார்ட் ஃபோனை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த ஃபோனோட பெல்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மின்ட் க்ரீன், அப்புறம் பெப்பர் க்ரே. ஸோ 2 கலர் வேரியன்ட்ஸும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வருது. ஸோ டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கேமரா கட் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஸ்கொயர் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் கேமரா, ஒன்று 13 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல். ஸோ 2 மெகா பிக்சல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து போகே சென்சார். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கொடுத்துருக்காங்க. ரியல்மிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.57 இன்ச் கொண்ட ஒரு HD+ LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டியூ ட்ராப் நாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டியூ ட்ராப் நாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்பிளேவை ரன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட Helio G35 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். ஸோ இது வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறேன், ஓகே, இது வந்து வேர்ல்டுலேயே முதல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 nm பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். இங்கே GPU அப்படின்னு பார்க்கும்போது IMG, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கே லைட்டாக குழப்புது, IMG பவர் VRGE 8320 பா. ஸோ நான் திரும்பி சொல்லிக்கிறேன், IMG பவர் VRGE 8320 அப்படிங்கிற இங்கே வந்து ஒரு GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய GPUவாக இருக்குது. ஸோ இங்கே ஃபோன் கைக்கு வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கைக்கு வந்துச்சுன்னா ஓகேவா. ஸோ இங்கே வந்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வச்சு கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் ஈஸியாக தாங்க முடியும். இங்கே ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்க அப்படின்னா 40 days வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 40 days ஸ்டாண்ட் பை டைம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ இந்த ஃபோனோட UI பற்றி பார்ப்போம். இங்கே ரியல்மி UI பேஸ்ட் ஆன் Android 10 பேஸ்ட் ஆன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வரும்போது Android 10ஓட வருது. ஸோ இது நல்ல விஷயந்தான். அடுத்தது நம்ம வந்து இங்கே RAM வேரியன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு RAM வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஃபோன்லேயே பிடிக்காத ஒரு விஷயம்னா இது ஒன்றே ஒன்று தான். இங்கே RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2GB RAM 32GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாச்சும் கொடுத்துருக்கலாம். பட் ப்ரைஸில் வந்து கட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. பட் ப்ரைஸும் அப்படி தான் இருக்குது, 7000 ரூபாய் ப்ரைஸு. ஸோ இந்தியன் ப்ரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. இதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா முழு விவரங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.